Exercise 8.1 seventh problem. If A vector and B vector represent a side and a diagonal of a parallelogram, find the other sides and other diagonals. So in this problem, A vector is one side of the parallelogram and B vector is one diagonal. So consider ABCD be a parallelogram. Let AB is equal to A vector, one side A vector, and one diagonal, AC is the diagonal, so AC is equal to B vector. புரிஞ்சுதா? அதாவது ப்ராப்ளத்தில் ஒரு பேரலோகிராம், அந்த பேரலோகிராம்னுடைய ஒரு சைடு வந்து ஏ வெக்டர்னு எடுத்துக்க சொல்லியிருக்கு, ஒரு டயகனல் வந்து பி வெக்டர்னு எடுத்துக்கணும். ஒரு டயகனலும் ஒன் சைடும் கொடுத்துருக்கு. ஸோ ஒன் சைடு இஸ் ஏ வெக்டர் அண்ட் ஒன் டயகனல் இஸ் பி வெக்டர். ஃபைண்ட் த அதர் சைட் அண்ட் டயகனல்ஸ். அப்போ நம்ம வந்து மற்ற சைட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ரிமைனிங் டயகனல் பிடிங்கிற டயகனல் வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த த்ரீ சைட்ஸும் ஒன் டயகனல் பிடிங்கிற டயகனலும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். So from the diagram ABCD is a parallelogram. AB is equal to A vector and AC is equal to B vector. Right. In triangle ABC, இந்த triangle ABC ல triangle law of addition நம்ம யூஸ் பண்ணும்போது AC vector is equal to AB vector plus BC vector. AC vector அந்த diagonal உடைய length is equal to sum of the adjacent sides AB vector plus BC vector. இது formula. Triangle law of addition உடைய formula. But AC vector is nothing but B vector is equal to AB vector is A vector. என்ன diagonal B vector நோ ஒன் சைடு வந்து A வெக்டர்னு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அதர் சைட் BC ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ BC is equal to இந்த A லெஃப்ட் சைட் கொண்டு விட்டிங்கன்னா மைனஸ் A ஆகிடும். ஸோ BC is equal to B minus A வெக்டர். அப்போ நம்ம BCனுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. B minus A, B vector minus A vector. ஸோ நெக்ஸ்ட் ஒன் CD ஃபைண்ட் அவுட் பண்ணணும். CD is nothing but opposite side of AB. ABங்கிறது A vector. ABக்கு parallel and equal இருக்கக்கூடியது தான் CD. பட் டைரக்ஷன் பார்த்தோன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. ஸோ மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கும், பட் டைரக்ஷன் ஆப்போசிட் அப்படிங்கிறதுனால சைன் நமக்கு மாறிடும். ஸோ ஏபிங்கிறது A vector அப்படின்னா CD is equal to minus A vector because CD is nothing but minus AB vector or CD is equal to minus AB vector or AB is equal to minus CD vector. So CD is equal to opposite direction of AB vector, so minus AB vector. So CD vector is equal to minus AB vector and nothing but A vector. அப்போ ஏபியினுடைய ஏபிக்கு பேரலாக இருக்கிறது CD, பட் டைரக்ஷன் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால நம்ம இது ஏன்னா அது மைனஸ் ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு இந்த சைடும் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. நீ நெக்ஸ்ட் நம்ம ஏடி வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம நெக்ஸ்ட் டயக்ராம் எடுத்துக்கலாம். AD வெக்டர் இஸ் ஈக்குவல் டு AC வெக்டர் ப்ளஸ் CD வெக்டர். ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் CD வெக்டர். ஸோ AD வெக்டர் இஸ் ஈக்குவல் டு AC வெக்டர் ப்ளஸ் CD வெக்டர். AD இஸ் ஈக்குவல் டு B வெக்டர். சாரி, AC இஸ் ஈக்குவல் டு B வெக்டர் அண்ட் CD இஸ் ஈக்குவல் டு மைனஸ் A வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு AD வெக்டர். ஸோ AD வெக்டர் இஸ் ஈக்குவல் டு B வெக்டர் மைனஸ் A வெக்டர். ஸோ AD வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். AC வந்து நம்ம B வெக்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். CD வெக்டரை நம்ம மைனஸ் A வெக்டர்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ AD இஸ் ஈக்குவல் டு B மைனஸ் A ஆர் DA இஸ் ஈக்குவல் டு A மைனஸ் B. இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய சைனும் சேஞ்ச் ஆகும். அப்போ AD இஸ் ஈக்குவல் டு B மைனஸ் A ஆர் DA இஸ் ஈக்குவல் டு A மைனஸ் B. நமக்கு இந்த ரிசல்ட் இருந்தாலே போதும். AD வெக்டர் இஸ் ஈக்குவல் டு B வெக்டர் மைனஸ் A வெக்டர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன் ட்ரையாங்கிள் BCD. இப்போ நெக்ஸ்ட் டயகனல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். த்ரீ சைட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டயகனல் இன் ட்ரையாங்கிள் BCD BD is equal to BC plus CD. So diagram பார்த்தீங்கன்னா BD is equal to இந்த length BD is equal to BC plus CD ன்னு போகலாம். Triangle law of addition BD is equal to BC plus CD. So BD is equal to BC value நம்ம ஏற்கனவே B minus A find out பண்ணியிருக்கோம் and CD value minus A vector. So B vector minus A and plus into minus minus, so minus A minus 2A vector. So next diagonal பார்த்தோம்னா B minus 2A, B vector minus 2A vector. So hence other sides of the parallelogram B minus A vector, A minus B vector. இது remaining three sides of the parallelogram. Other diagonal பார்த்தோம்னா நம்ம B minus 2A prove பண்ணியிருக்கோம். So B minus 2A vector. That's all.